ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நம்ம இதை வதக்கி பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம சாப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இதில் 2 சின்ன பீஸ் இஞ்சி, 15 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். சின்ன சைஸ் பூண்டாக இருக்கனால தான் நான் 15 பல் ஆட் பண்ணுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 6 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் வந்த பிறகு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நல்லா இது கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பேனில் அகெயின் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 லவங்கம் ஆட் பண்ணுறேன். ஒரு பிரிஞ்சலை ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம்லாம் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். தென் இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். ஸோ 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதக்கலாம். மசாலா நல்லா இப்போ வதங்கின பிறகு 1/4 கிலோ மூக்கல்லையே ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். மசாலா கூட சன்னா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காக கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் சன்னா மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி விலாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.